If you don't like your story, you have the power to rewrite it. உன் கதை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை திருத்தி எழுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ வரும். நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏய்யா ராசா, முத்துப்பாண்டி, ஏன் சாமி இல்லை, நான் வேலையை முடிச்சுட்டியே, எனக்கு இத்தனை வெத்தலை பாக்கு வாங்கியாந்து கொடுடி. கபர் கிளவி, டாக்டர் தான் வெத்தலை பாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. எப்பா பார்த்தாலும் வெத்தலை பாக்குன்னுக்கிட்டு உன்னோட பெரும் இம்சையா இருக்கு கிளவி. என்னையா பண்ண சொல்ற? வெத்தலை பாக்கு போடாட்டி எனக்கு பெரிய இம்சையா இருக்கே. கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது, வேலை வெட்டியே செய்ய முடியலையே. கிளவி, வெத்தலை பாக்கு போட்டா சீக்கிரமா செத்து போயிருவடி. ஐயா, இல்லாட்டி மட்டும் இன்னும் 500 வருஷம் வாழவா போறேன்? சாவதானே போறேன். அதை வெத்தலை பாக்கு போட்டு தின்னுபிட்டு சாவறேன். வாங்கி அந்த குடுடி. டேய் பேராண்டி, எனக்கு மூ மூ மூ. என்ன தாத்தா, எங்க வலிக்குது மூ கேக்குற? டேய், இடுப்பு வலிக்கு தடவும்ல, அந்த மூ கிடையாது. ஐயோ, கிளவி படிக்காம அப்படி இருக்கானா, நீ பள்ளிக்கூட போயும் இப்படி இருக்கடா. உனக்கு கிளவி புத்தி தாண்டா வருது. டேய் மூடா, மூ மூனா நகருன்னு சொன்னேன்டா. ஓ, அரை இங்கிலீஷில் அருவாமனையை போட்டு அறுக்க நகருன்னு சொன்னா என்ன பெருசு? உனக்கு எது வேண்டாமா? இங்க பாருடி பஞ்சி, எதா இருந்தாலும் சேவ் பண்ணணும்டி. சேவிங் ரொம்ப முக்கியம். டேய் தம்புடோ, கரெக்டாக சேவிங் பண்ணிடுவேன். எப்படி சைனிங்காக வச்சிருக்கேன் பத்தியா? வளன்னு சும்மா மொசைக்கல் மாதிரி. போ மாமா, உனக்கு அதே பழகி போச்சு. நீ தினம் பண்ற. அவருக்கு அந்த தாடி எடுத்தா நல்லா இருக்காது, என்னமோ கேட்குறாரு. ஐயா முத்துப்பாண்டி, காசு இருந்தா கொடுத்து விடியா, அவர் போய் சவரம் பண்ணிக்கிட்டு வரட்டும். ஏய் சேவிங் டி, சேவிங். அதுக்கு தாங்க பேரண்ட்ட காசு கேட்டேன். இங்க வருடி, வெத்தலை பாக்கு அது இதுன்னு காசை கரியாக்க கூடாது, சேவிங் பண்ணணும். ஒரு வெங்காயமும் புரியல. ஏய் சேர்த்து வைக்கணும்டி. சேவிங் சேவிங், ஐயோ சேவிங். ஏண்டி 4 வாரத்தை இங்கிலீஷ் கத்துக்கடினா கத்துக்கவே மாட்டேங்கிற. இந்த பாரு, போற இடத்துல அப்படி ஒரு மரியாதையா இங்கிலீஷ்ல பேசணும்னா தான் சாப்பரிசா இருக்கும். ஆமா பையா கிழவா, சாவ போற காலத்துல பரிசு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்? எந்த பரிசா இருந்தாலும் பேரனுக்கிட்ட குடியா. அது இல்லடி. இரியா ஐயா ராசா, முத்துப்பாண்டி, என்னமோ பரிசு தராரமே உங்க தாத்தா, வாங்கி பத்திரமா வச்சுக்கையா, நாளைக்கு ஒத்தாசையா இருக்கும். அதான் எலும்பா இருக்கும். டி பஞ்சி, எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? அது எலும்பு கிடையாதுடி, எழுப்பு எழுப்பு எழுப்பு. இப்ப சொன்னல, அது சாப்பரீஸ். சொல்லு சாப்பரீஸ். ஏய் யோ, ஓ இங்கிலீஷ் நிப்பாடுறியா இல்லையா? இங்க பாரியா, காலகாலத்தில் கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டேங்கிற நீங்கள் ஆக்கிற சோத்தை வேற நான் தின்னுக்கிட்டு கிடக்கிறேன். இந்த லட்சணத்தில் நீங்கள் பேசுறத வேற நான் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கு. எம்பிட்டு கொடுமை தெரியுமா என் நிலமை? அதனால உன் சர்ப்ரைஸை மட்டும் இன்னையோட நிறுத்திக்க. ஆமாம் டே, விவரம் புரியாம இருக்காதரா. இன்னைக்கு டக்குனாஜி வளர்ந்து போச்சு. டக்குனாஜி வளர்ந்து போச்சுல, அப்ப நம்மளும் வளரணும்டா. அது டெக்னாலஜி கிடையாது, டெக்னாலஜி. சொல்லு. அதான் வளர்ந்து போச்சு, அப்புறம் நம்ம வளர்றது இல்ல. நீனும் தமிழ்லயே பேசுற, நல்ல கௌரவமா இங்கிலீஷ்ல பேசுடா. ஏய், 4 இடத்துல பொண்ணு பார்க்க போனா அப்படி நம்ம பேசினா தாண்டா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். பெருசு வரையா வெளில போலாம். ஆமா பேராண்டி, முன்னாடியே சொல்லுவான்னு நினைச்சேன். முதல்ல வெளில போயிடுவோம் வா. யோ, டக்குனு போ சொன்னேன், டக்குனு போயிட்டான். பரவாயில்லையே. தாத்தா, உன்னை பார்க்க தான் வந்தேன், நீங்க கிளம்பிட்ட. என்ன புரோக்கரம்மா, எது வரன் வந்திருக்கா? ஆமா தாத்தா, நல்ல வரன். 2 பையன், ஒரே பொண்ணு,
பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, வேலைக்கும் போகுது. இங்கே பாரு, கை நிறைய சம்பாதிக்குது, சொத்து ஏக்கப்பட்டது இருக்குது, நல்ல இடம். ஜாதகம் கூட உன் பேரனுக்கு கொஞ்சம் சேரும்னு நினைக்கிறேன். இந்த கமிஷன் காசை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை கொடுத்துருவேன். ஐயோ கிழவா, நல்ல வரன் போல இருக்கியா. கமிஷன் காசு என்ன பெரிய காசு, எடுத்து குடியா. இங்க பாருமா புரோக்கரம்மா, நல்ல அருமையான வரனுங்கிற, படிச்சிருக்குங்கிற, பொண்ணு பார்க்க எப்படி இருக்கும்? இங்கே பாரு தாத்தா, பொண்ணு சும்மா தேவதை மாதிரி இருக்கும். கூடவே நின்று கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. கமிஷனை கரெக்டாக வெட்டு, மீதியை பேசிக்கலாம். இந்தாம்மா நல்ல இடமா சொல்லியிருக்க, இந்தா சந்தோஷமா இரு. சந்தோஷம் சந்தோஷம். தாத்துக்குட்டி, உலகத்திலே எல்லாருக்கும் பிடிச்ச தோசம்னா அது சந்தோஷம் மட்டும்தான். அந்த தோசத்தை தான் எல்லாரும் வேணும் வேணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்துக்குட்டி, இன்னையிலேருந்து அந்த சந்தோஷம் உங்க நடு வீட்டில் சேரை போட்டு சும்மா ஜம்முன்னு உட்காருது. உன் வீட்டில் கொள்ளு பேரம் பேத்திங்களா அப்படியே வத வத வதன்னு வந்து சேர போகுது. உடம்ப 2 பேர் தயார்படுத்திக்கோங்க, பேர குழந்தைங்களை வளர்க்கணும்ல. அடா அடா அடா, எடியே நெட்டவள்ளி, நீ பேசுறதை கேட்கறதுக்கு காதுக்கு அப்படியே குழு 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 குழுன்னு இருக்குதுடி. இங்க பாரு கிளவி, அச்சு அசல நான் சொன்ன மாதிரி பிசிறு தட்டாம நடக்கும். ஆமா, கணக்கு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டா நடக்கும். இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க, வச்சு வச்சு காட்டுவேன். நடக்குது நடக்குது நடக்குது. நெட்டவள்ளி, நீனு வாட்ஸ்அப்லாம் வச்சிருக்கியா? ஐயோ வாய முடியா, நல்ல காரியம் பேசும்போது இப்பதான் வாசாப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிற. ஒருத்தவங்க வாயால வாசாப்புலாம் விடக்கூடாதியா. ஆடி போடி பஞ்சி, படிப்பறிவு இல்லாத உன்னை காட்டிக்கிட்டு இடியே, அது வாட்ஸ்அப் டி வாட்ஸ்அப். இங்க பாரியா, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். திரும்ப திரும்ப நீ வாசாப்பு விடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற. பொண்டு 2 பேரும் என்ன அருமையா வாயில் அப்படி நம்ம காதுல வந்து தேன் பாயிற மாதிரி என்ன அருமையா பேசுறாங்க. அதை கேட்கறத விட்டுட்டு இப்பதான் வாசாப்பு வாசாப்புன்னுகிட்டு வாய முடியா. முதல்ல நீங்க 2 பேரும் ஒன்றும் நினைக்காதீங்க, கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவ, அதான் வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியல இருக்குல்ல. இந்த பாரு, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிக்கிறேன், வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுறேன், பாத்துக்கா. ஐயோ, இது என்ன காலம், எப்பேற்பட்ட காலம். இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த காலத்துல போய் புரோக்கர், ஜாதகம், போட்டோ, கமிஷன், எத்தனை பொருத்தம் பொருந்தி இருக்கு. பொண்ணு 2, பையன் 1, படிச்சிருக்கு, வேலைக்கு போகுது. சச்ச ஒரே டார்ச்சர் டார்ச்சர் உங்களோட. ஐயோ பாப்பா, ஏன் அப்படி கத்துற? இந்த பாரு, சேர் வேணும்னா வீட்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து போட்டு உட்காரு. டார்ச்சர் டார்ச்சர் டார்ச்சர். ஐயோ ஐயோ, இவ பாரு பாவம், பிள்ளைக்கு கால் எதுவும் வலிக்குதா என்னன்னு தெரியல. நீயாச்சும் போய் சேர்த்து அந்த சேர் எடுத்துட்டு வந்து கூட. ஏண்டி பஞ்சி நீ வேற இப்படி பண்ற? ஏனாயா, வந்த புள்ள காலை வலிக்குது உட்காரணும்னு சேர் வேணும்னு கடந்து கத்துன்னு கத்துது. அதை சொன்னாக்கா நான் என்னமோ தொந்தரவு பண்றேங்கிற. காலம் பூரா உன்னோட இதே ரோதனையா போச்சியா. எது பேசினாலும் என்னால தொந்தரவு தாங்கிற. தாத்துக்குட்டி, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். உங்களை மாதிரியே நாங்க போயிட்டு வரோம். தாத்தா, எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோ. வர்றேன். கல்யாணத்தை கணக்கச்சிதமாக முடிச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்பு. கமிஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துரு, அவ்வளோதான். உன்ட்ட அப்புறம் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு. நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. எங்க ராசியான ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் பார்த்துக்கிட்டு தகவல் கொடுத்துட்றேன். சரிம்மா. ஷோ, இவங்க டார்ச்சர் தாங்க முடியல, நானும் போய் தொலைகிறேன். அச்சோ பாவம் அந்த புள்ள, கடைசி வரைக்கும் சேருன்னு கத்துனுச்சு. உட்கார ஒரு சேரு கூட கொடுக்கல. போ, கோச்சிக்கிட்டு போகுது.